Hi students, welcome to Veda Max. நம்ம 12ஆம் வகுப்பு சாப்டர் 8ல வகையீடுகள் மற்றும் பகுதி வகை கெழுக்கள்ங்கற பாடத்துல எடுத்துக்காட்டு 8.9 பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா f of xy ங்கற ஒரு சார்பு. அது என்ன சொல்லிருக்காங்க xy divided by x² plus y². அப்போ x, y not equal to 0, 0. ஓகேங்களா? மற்றும் f of 0, 0 equal to 0 என்ற சார்பை எடுத்துக்கொள்வோம். இந்த சார்பு f of 0, 0வை தவிர மற்ற r² இருக்கு இல்லைங்களா? r²இன் மற்ற எல்லா புள்ளிகளிலும் தொடர்ச்சி தன்மையுடையது என நிறுவுக. இப்போ நம்ம ரெண்டு சார்புகளை வந்து பிரதியிட்டு நம்ம வந்து தொடர்ச்சியானதா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அதாவது எக்ஸும் ஒய்யும் நாட் ஈக்குவல் டு 0ங்கும் போது தொடர்ச்சியானதா, அப்புறம் f of 0, 0ல் அது வந்து 0, 0ல் தொடர்ச்சியானதாக இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி தானே சொல்லியிருக்காங்க. இந்த சார்பு f of 0, 0வை தவிர மற்ற புள்ளிகள் எல்லாத்துலேயுமே தொடர்ச்சியானதாக இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதில் வந்து தொடர்ச்சியானதாக இருக்கக்கூடாது. பார்க்கலாங்களா? முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, xy நாட் ஈக்குவல் டு 0, 0. அப்போது xyக்கு பதிலாக a, bன்னு எடுத்துக்கோமா. நாட் ஈக்குவல் டு 0, 0. இப்போது அந்த சார்பு என்ன கொடுத்துருக்காங்க, f of x, yங்களா, f of a, b இங்கே xy divided by a² plus y²ங்களா. அப்போது xyக்கு பதிலாக abன்னு பிரதியிடலாங்களா, a² plus b². இங்கே வந்து ஏவுக்கும் பிக்கும் நம்ம எந்த மதிப்பு பிரதியிட்டாலும் வந்து பகுதி வந்து நாட் ஈக்குவல் டு 0 வரும். ஓகேங்களா? அப்போது இது வந்து என்ன பண்ண முடியும், வரையறுக்க முடியும். அதாவது therefore என்ன எழுதலாம், a, bயில் f of x, y வந்து வரையறுக்கத்தக்கது, அதாவது வரையறுக்க முடியும் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு லிமிட்டு. இப்போ இந்த f of xyங்கிற சார்புக்கு வந்து லிமிட் எடுக்கணுங்களா. இப்போ லிமிட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், x, yக்கு பதிலாக ab சப்ஸ்டியூட் பண்ணணும். ab டிவைடட் பை a² ப்ளஸ் b² ஈக்குவல் டு, அப்படின்னா இது என்னது, எல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. இதுக்கு எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு மதிப்பு வருங்களா. அப்போது எல் வந்து இருக்குது, எல் எக்ஸிஸ்ட்டு. தேர்ஃபோர் நம்ம என்ன எழுதலாம்னா a, bயில் லிமிட் f of x, y ஆனது உள்ளது, லிமிட்டு எக்ஸிஸ்ட் ஆகும். தேர்ஃபோர் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா f of a, b ஈக்குவல் டு எல்லுங்களா, ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், தேர்ஃபோர் f of a, b ஆனது என்ன பண்ணணும், தொடர்ச்சியானதாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது x, yயில் f of x ஆனது தொடர்ச்சியானதுன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ரெண்டு இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. ரெண்டாவது என்னது, நமக்கு a, b வந்து என்னவா சொல்லியிருக்காங்க, a, b ஈக்குவல் டு 0, 0ன்னு சொல்லியிருந்தாங்களா. அப்போது இதில் வந்து தொடர்ச்சியானதா, 0, 0ல் இந்த சார்பு வந்து தொடர்ச்சியானதான்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, f of 0, 0வோட மதிப்பு 0ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம லிமிட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா. ஏன்னா f of a, b அதோட மதிப்பு 0ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு லிமிட் x, y டென்ஸ் டு 0, 0ங்களா. f of x ஈக்குவல் டு லிமிட் x, y டென்ஸ் டு 0, 0. என்ன பண்ண, அந்த f of xங்கிற ஃபங்க்ஷன் என்ன, xy டிவைடட் பை x² ப்ளஸ் y²ங்களா. இப்போது நம்ம 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், இதுக்கு x, y ரெண்டுக்கும் 0 போட்டோமா 0, இதுவும் 0 ப்ளஸ் 0 0 தான். அப்போ 0/0ங்கிற வடிவம் வந்துருச்சு. இது வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம தேரப்பெறாத வடிவங்களா இதெல்லாம். அப்போது நம்ம அதாவது 0, 0 ஆதிப்புள்ளி வழியாக செல்லும் ஒரு படத்தை நம்ம வரையணும். y ஈக்குவல் டு mxன்னு எடுத்துக்கலாங்களா. y ஈக்குவல் டு mx. இப்போ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், லிமிட்டு y ஈக்குவல் டு mxன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? லிமிட் x, அதாவது y, இப்போ என்ன பண்ணணும், எக்ஸு லிமிட் xy டென்ஸ் டு 0, 0ங்களா. எக்ஸு ஒய்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், நம்ம mx, y ஈக்குவல் டு mxங்களா.
அப்போ mx டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு mxனால் ஒய் ஸ்கொயர்னால் அப்போ எம் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு வருங்களா. இதுலேருந்து எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எம்மு டிவைடட் பை இங்கேயும் என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்கிறதுனால வெளியே எடுத்துட்டோமா 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர் மட்டும் வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சின்னா நமக்கு என்ன கிடைக்கும் எம் டிவைடட் பை 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர். ஓகேங்களா. இப்போது இது எல்லுக்கு எல் எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ ஆனால் எல்லும் எஃப் ஆஃப் எக்ஸ் 0,0வும் சமமா அப்படின்னு பார்த்தா சமம் கிடையாது. ஏன்னா எஃப் ஆஃப் 0,0 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. எஃப் ஆஃப் 0,0 ஈக்குவல் டு 0. ஆனால் இங்கே எல்லோட மதிப்பு என்ன எம் டிவைடட் பை 1 ப்ளஸ் எம் ஸ்கொயருங்களா. இது 0 வராது. இதோட மதிப்பு வேரி ஆகிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். இப்போ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோமா 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 2ங்களா 1/2ன்னு கிடைக்கும். அப்புறம் 2ன்னு போட்டால் அதுக்கு ஒரு வேல்யூ வரும், 3ன்னு போட்டால் அதுக்கு ஒரு வேல்யூ வரும். அப்படின்னா இது எல்லோட வேல்யூ எஃப் ஆஃப் 0,0ஓட வேல்யூ நாட் ஈக்குவல்ட்டு. தேர்ஃபோர் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும் 0,0வில் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஆனது தொடர்ச்சியானது அல்ல. ஓகேங்களா. தொடர்ச்சி அற்றதுங்களா. அதுக்கப்புறம் என்ன எழுதணும் 0,0வை தவிர மற்ற எல்லா புள்ளிகளிலும் தொடர்ச்சியானது. ஓகேங்களா. எல்லா புள்ளிகளிலும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஆனது தொடர்ச்சியானது. நமக்கு கேள்வியில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா 0,0வை தவிர மற்ற எல்லா புள்ளிகளிலும் தொடர்ச்சியானதுன்னு காட்ட சொல்லியிருந்தாங்க. இப்போது 0,0வில் தொடர்ச்சியானதாக இருக்காது. ஏன்னா எல்லோட மதிப்பும் எஃப் ஆஃப் 0,0ஓட மதிப்பும் சமம் கிடையாது. அதனால் இது தொடர்ச்சியற்றது. 0,0வில் தொடர்ச்சியற்றது. மற்ற எல்லா புள்ளிகளிலும் எப்படி தான் இருக்கும் தொடர்ச்சியானதாக தான் இருக்கும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு முடிந்தது. இது எல்லாமே இம்பார்ட்டண்டான 3 மார்க் கொஸ்டின்ஸுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.